எப்பவுமே ஒரே மாதிரி சப்பாத்தி செஞ்சு போர் அடிச்சிருச்சா, இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான சப்பாத்தியை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக செய்வீங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப ஹெல்த்தியான சப்பாத்தியும் கூட, வெயிட் லாஸில் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. 2 நாள் ஆனாலும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நான் வீட்டில் மாவு அரைக்கிற மிஷின் இருக்கிறதுனால வீட்டில் அரைச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி, அதுவும் 2 நாள் ஆனாலும் இதே மாய்ஸ்சரோடு இருக்கும். 5 கிலோ கோதுமையை நல்லா மொறுன்னு வெயிலில் காய வச்சுருக்கேன். இது கூட 50 கிராம் வெள்ளை சோயா எடுத்திருக்கேன். வெள்ளை சோயா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது கூட 50 கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ எல்லாத்தையுமே அதுலேயே அளந்துருங்க. 1/2 கப் சீரகம் சேர்த்திருக்கேன். 1/4 கப் வெந்தயம். வெந்தயம் மாவு கூட கலக்கறனால எந்த விதமான கசப்பும் இருக்காது. இந்த 4 பொருள் சேர்த்தி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சிங்கன்னா சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி வருங்க. கோதுமையெல்லாம் நல்லா காய வச்சு அரைக்கிறனால 1 மாதம் ஆனாலும் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நார்மலாக பிளெயின் கோதுமையில் அரைக்கிறனால எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கையில் கலக்குனாலே அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் இருக்குங்க. நீங்கள் அரைக்கிற இடத்துல கொடுக்கும்போது நல்லா நைஸாக அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம சப்பாத்தி சுடும்போது திப்பி திப்பியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஜல்லிச்சிட்டு இருக்கணும். அரைக்கும் போதே நம்ம நைஸாக அரைச்சிட்டோன்னா நமக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி காய வச்சு அரைச்சிங்கன்னா தான் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும். 1 மாதம் ஆனாலும் வண்டு வைக்காமல் நம்ம கோதுமை அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டேக் ப்ராடக்ட்டில் டேக் பண்ணி விடுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இது அரைக்கிறதெல்லாம் சூப்பராக அரைச்சிருங்க. அதிலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. சூப்பராக இருக்குங்க. மிஷினும் கொஞ்சம் காஸ்ட் வைஸும் பரவாயில்ல தான். இதில் பிளேட் ஆப்ஷன் கூட இருக்குது. நமக்கு எந்த மாதிரி பிளேட் வேணுமோ, நைஸாக வேணும்னா நைஸாக பிளேட் போட்டிருக்கலாம். 4 பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம மாற்றி மாற்றி போடும்போது நமக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் வந்துடும். நான் ஃபஸ்ட் பிளேட் போட்டிருக்கேன், அதனால நல்லா நைஸாகவே அரைச்சி கொடுத்துருச்சு. இந்த பக்குவத்தில் அரைச்சிருச்சு பாருங்கள். வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதும், வீட்லேயே மாவு அரைச்சி முடிச்சிடலாம். இதை ஒரு டப்பாவில் மாற்றிடுங்க. நம்ம போடவே பாதியனா ஆறிடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால இந்த மிஷின் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எந்த விதமான மார்க்கெட்டிங் வீடியோவும் இல்லைங்க. பர்சனலாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த மிஷின் மூவபிள் தான். எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இடம் கூட அடைக்காமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லை. டைம் இல்லாதவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பர்த்து தாங்க. இப்போ சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சப்பாத்தி சுடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஷேர் பண்ணுற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் 3 கிண்ணி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மாவு தான். இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சால்ட்டெல்லாம் சேர்த்திடாதீங்க. சப்பாத்தி அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எல்லா மாவும் ஒன்று திரட்டுங்க. எடுத்த உடனே நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவோட பக்குவம் புரியாது. ஒன்றா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும், இல்லைனா நல்லா கெட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும் போது அந்த பக்குவம் நமக்கு கரெக்டாக வந்துருங்க. அதனால தான் தண்ணியை தெளித்து கோதுமை மாவு பிணைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு சூப்பர் சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ்க்கும் இதுவும் ஒரு விதமான காரணம் தான். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டோன்னா ரொம்ப லூஸ் ஆகி நமக்கு சப்பாத்தி ஹார்டு தான் ஆகும், சாஃப்டெல்லாம் ஆகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் பிணைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இழுத்தா நல்லா ஜவ்வு மாதிரி வரணும். அந்த பக்குவத்தில் இருந்தால் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அது ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுட்டு பாருங்கள். கை வச்சு அழுத்தினா மாவு உள்ளே போகணும், அதுதாங்க பக்குவம். இந்த பக்குவத்தில் பண்ணிங்கன்னா உங்கள் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஜல்லிச்சிக்கலாம். நான் ஜல்லிக்காமல் தான் சேர்த்துறேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இழுத்து பார்த்தா மாவு பார்த்தீங்களா எவ்வளோ ஜவ்வு மாதிரி வருது. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்கள் சப்பாத்தி 2 நாள் ஆனாலும் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். கையில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணாலே அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துருங்க. மாவு எடுத்து கொஞ்சமாக தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே சைடெல்லாம் திரட்டி விட்டிங்கன்னா அது அழகாக ரவுண்டு ஷேப்புக்கு வரும். நான் கல் சைஸ்க்கு தான் செய்கிறேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாகவே சுடுங்க, அப்போ இன்னும் சூப்பராக வருங்க. பெரிய சப்பாத்தியான எனக்கே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சின்னதாக சுட்டிங்கன்னா ஃபுல்கா மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 2 நாள் ஆனாலும் சரி, 3 நாள் ஆனாலும் சரி, நம்ம சுடும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருந்ததோ அதே ஃப்ரெஷ்னஸில் தாங்க இருக்கும்.
சப்பாத்தியை போட்ட உடனே கரண்டியை போட்டு திருப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கையில் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் கரண்டியை போட்டு திருப்பினீங்கன்னா எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்து நல்லா உப்பி வரும். இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் சப்பாத்தி நல்லா உப்பி நல்லா புசு புசுன்னு வருங்க. பூரியை விட டேஸ்ட்டாக சப்பாத்தி ஆயிலெல்லாம் கம்மியாக ஈஸியாக சுடலாம். லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் வச்சிங்கனாலே போதும். அதிகமாக எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க. கம்மி எண்ணெயிலே இவ்வளோ சூப்பர் சாஃப்டாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தட்டி பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக லேயராக வருங்க. நல்லா எல்லா பக்கமுமே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சப்பாத்தி சுடும்போது எப்போவுமே தணல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக வச்சுட்டோன்னா கல் அதிகமாக காஞ்சு அது கூட நம்ம சப்பாத்தி வராத மாதிரி ஆகிடும். இல்லைன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். மிதமான தணலில் வச்சு பாருங்க, உங்கள் சப்பாத்தி கிளியாமல் சூப்பர் சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கையில் தொடும்போதே சப்பாத்தி அப்படியே பேப்பர் மாதிரியே இருக்கும். சப்பாத்தியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக 2, 3ன்னு சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் மட்டும் சூப்பராக வச்சுட்டிங்கன்னா போதும். இன்ஸ்டண்ட்டாக ட்ராவலில் போகிறவங்க கூட இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 நாள் 4 நாள் ஆனாலும் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிடும்போது நமக்கே கணக்கு தெரியாது, அவ்வளோ சாப்பிடுவோம். நான் 2ஆக கிழிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே பேப்பர் போல் சூப்பர் சாஃப்டாக வரும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. எப்பவுமே ஒரே சப்பாத்தி செய்யாம இந்த மாதிரி ஹெல்தி சப்பாத்தியா செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க அசத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.